அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் வெல்லும் தருணம் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் 4வது பகுதியை அடைந்திருக்கின்றோம். இன்று மெம்முடன் சகோதரி தர்மிதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. வணக்கம். கடந்த பதிவுகளில் நாம் சுவாரஸ்யமான பல விடயங்களை பார்த்திருந்தோம். முதலாவது பகுதியில் சுயத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இரண்டாவது பகுதியில் இறைவனை பற்றி உணர்ந்து கொண்டோம். மூன்றாவது பகுதியில் சுவாரஸ்யமாக கர்ம தத்துவம் என்ற பகுதியை பார்த்தோம். அதில் எமக்கு வரும் துன்பத்திற்கு யார் காரணம்? மற்றவர்களும் காரணமில்லை, கடவுளும் காரணமில்லை. எனக்கு வரும் துன்பத்திற்கு நான் தான் காரணம். என்னுடைய செயல்களின் விளைவுதான் என்னுடைய நிகழ்காலம் என்பதை முற்றுமுழுதாக எந்தவித குழப்பங்களும் இன்றி நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தோம். இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம், நாம் எமது வீணான எதிர்மறையான எண்ணங்களை குறைத்து சாதகமான எண்ணத்தை அதிகரித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது என்பது சாத்தியமா என்பதுதான் இன்றைய பகுதியின் பிரதானமான கேள்வி. சகோதரி, நீங்கள் கூறுங்கள். நாம் இவ்வாறு இந்த வீணான எதிர்மறையான எண்ணங்களை குறைத்து சாதகமான ஒரு சக்தியை நினைப்பதன் மூலம் எமது வாழ்வில் நிரந்தரமான அன்பு, அமைதி, சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியுமா? இது சாத்தியப்படுமா? அதை பற்றி கூறுங்கள். உண்மையில் புதிய விடயம் அல்லது நாம் பழக்கப்படாத விடயம் எனும் போது நாம் அதை சாத்தியமா என்ற கேள்வியை கேட்கலாம். ஆனால் எமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு விடயம், நாம் ஏற்கனவே செய்த விடயம் எனும் போது அது எமக்கு நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான். அதாவது 100% வீணான எதிர்மறையானதை எம்மால் வெற்றி கொள்ள முடியும். தற்காலத்தில் நாம் 100% எதிர்மறையான வீணானவற்றிற்கு அடிமையாக இருப்பதால் நாம் உண்மையில் அவ்வாறு ஆக முடியாது, அவ்வாறு நாம் இருக்கவில்லை என்று கூற முடியாது. அதாவது உண்மையில் நாம் ஏற்கனவே 100% வீணான எதிர்மறையானவற்றிலிருந்து விடுபட்ட நிலையில்தான் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு எமது பாகத்தை ஏற்று நடிக்க வந்தோம். ஆனால் தற்போது ஆத்மாவானது பல பிறவிகளை எடுத்து பல படிகளினூடாக சென்றதினால் தனது உண்மையான சக்தியை இழந்து 100% வீணான எதிர்மறையானவற்றிற்கு அடிமையான நிலையில் உள்ளது. ஆகவே நாம் மீண்டும் அந்த நிலைக்கு செல்ல முடியும். அதற்கு முன்னர் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் எந்த ஒரு விடயமும் பழையதாகுவது என்பது நியதிதான். அது பல மாற்றங்களினூடாகத்தான் பழையதாகும். உண்மையில் பல மாற்றங்களினூடாக அவை பழையதாகினாலும் அவை ஒரு சுழற்சியாக நடைபெறுகின்றது. உண்மையில் இயற்கையில் இடம்பெறும் பல நியதிகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக மழை பொழியும் போது அது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மீண்டும் குளிர்ச்சி அடைந்து முகிலாக ஒடுங்கி மீண்டும் இந்த மண்ணை வந்து சேர்கின்றது. அதாவது அனைத்துமே ஒரு சுழற்சியாக இடம்பெறுகின்றது. அதுபோல்தான் மனித வாழ்வும் கூட. குழந்தை பிறந்து அதன் இளமை பருவம், முதுமை பருவம், பின்னர் இறக்கின்றது. அவ்வாறு திருப்பி மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியாக இடம்பெறுகின்றது. ஆனால் நாம் மறந்தும் கூட ஒருவர் 100 வயதில் இறக்கிறார் என்று சொன்னால், ஏன் இவர் 100 வயதில் இறந்து போனார், ஒரு 2500 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாமே, இவ்வாறு முட்டாள்தனமான கேள்விகளை நாம் கேட்க மாட்டோம். ஏனென்றால் அந்த நியதிகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுபோலவே உதாரணத்திற்கு இன்று திங்கட்கிழமை என்று சொன்னால் மீண்டும் அதே திங்கட்கிழமை வருமா என்று கேட்டால் ஆம் வரும். ஆனால் நாம் ஏன் இந்த திங்கட்கிழமை வருகிறது, ஏன் இந்த மாதம் வருகின்றது, ஏன் இந்த வருடம் வருகின்றது நாம் கேள்வி கேட்பதில்லை. அதாவது அந்த சுழற்சியை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுபோலவே நாம் இந்த உலகில் நடிக்கும் பாகமானது மீண்டும் மீண்டும் ஒரு சுழற்சியாக இடம்பெறுகின்றது. அதைத்தான் நாம் உலக நாடக சக்கரம் என்று சொல்கின்றோம். அதாவது அனைத்தும் ஒரு சுழற்சியாக இடம்பெறுகின்றது. ஒரு வருடம் 365 நாட்களை கொண்டுள்ளதை போன்று இந்த உலக நாடக சக்கரமானது 5000 வருடங்களை கொண்டுள்ளது. இந்த 5000 வருடம் கொண்ட இந்த உலக நாடக சக்கரமானது பிரதானமாக 4 யுகங்களாக பிரிக்கப்படுகின்றது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. ஒவ்வொரு வருடமும் 1250 வருட காலப்பகுதியை கொண்டது. ஆகவே இந்த 4 யுகங்களினூடாகத்தான் மனிதனின் வாழ்க்கை சக்கரமானது இடம்பெறுகின்றது. பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்களாக நாம் இவ்வுலகில் வந்து பிறவி எடுக்கின்றோம். 5000 வருட ஆரம்பத்தில் பிறவி எடுக்கும் நாம் இந்த 4 யுகங்களையும் கடந்த பின்னர், அதாவது 5000 வருட இந்த கால சக்கரத்தின்
ஓட்டத்தில் சென்ற பின்னர் தான் நாம் மீண்டும் எமது உண்மையான வீடான பரந்தாமத்திற்கு செல்கின்றோம் ஆத்மாக்களாக. அதாவது நாம் இந்த பூமியில் பிறவி எடுத்தோம் என்று சொன்னால் அந்த 5000 வருடமானது முடியாமல் இடையில் நாம் எமது சொந்த வீடான பரந்தாமத்திற்கு செல்ல முடியாது. இந்த யுக மாற்றத்தினூடாக பல பிறவிகள் எடுத்து இந்த காலச்சக்கரத்தை நாம் நிறைவு செய்த பின்னர் தான் மீண்டும் எமது உண்மையான வீடான பரந்தாமத்திற்கு செல்ல முடியும். சகோதரி அவர்கள் கூறினார்கள், நாம் கேட்ட கேள்விக்கு அவ்வாறு 100% அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் வாழும் ஒரு காலப்பகுதி நிச்சயமாக இருக்கின்றது. அது ஏற்கனவே நடந்தது என்பதால் எமக்கு அது ஒரு சாத்தியமான விடயமா என்பது கேள்விக்குறியான விடயம் அல்ல என்று கூறியிருந்தார். அதற்காக நமக்கு உலக நாடக சக்கரத்தை பற்றி அறிமுகப்படுத்தினார். அதாவது அந்த சக்கரம் 5000 வருடங்களை கொண்டது. நாம் அந்த சக்கரத்திற்குள் நுழைந்து விட்டோமானால் அதிலிருந்து மீண்டும் நாம் எம்முடைய பரந்தாமம் என்ற வீட்டிற்கு திரும்ப முடியாது. எப்பொழுது அந்த சக்கரம் முடிவடைகின்றதோ அப்பொழுதுதான் திரும்ப முடியும் என்று கூறினீர்கள். இப்பொழுது கூறுங்கள், அது பிரதானமாக 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினீர்கள். அந்த 4 யுகங்களிலும் முதலாவது யுகம் என்ன? கலியுகத்தில் நாம் இருக்கின்றோம் என்று கடந்த பதிவில் பார்த்தோம். அந்த கலியுகம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது? அது எத்தனையாவது யுகம்? அதை பற்றி எங்களுக்கு இப்பொழுது விளக்கமாக கூறுங்கள். ஆம், நாம் உண்மையில் தற்போது கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதுவே எமது ஆரம்ப நிலை அல்ல. ஆரம்பம் என்பது சத்திய யுகம் எனப்படும் பொன்னான யுகமாகும். அதாவது 100% வீணான எதிர்மறையான விடயங்களை வெற்றி கொண்ட நிலையில் ஆத்மாக்கள் வாழ்ந்த காலப்பகுதி. அங்கேதான் நாம் 100% தெய்வீக குணங்களோடு வாழ்ந்தோம். அதாவது 5000 வருடத்தின் ஆரம்ப யுகம் இந்த சத்திய யுகம். இந்த சத்திய யுகத்தில் இயற்கை அத்துடன் ஆத்மாக்கள் அனைவருமே 100% தெய்வீக குணங்களால் நிறைந்தவர்களாகவும் வீணான எதிர்மறையானதை வெற்றி கொண்ட நிலையிலும் காணப்பட்டதால் மிகவும் தூய்மையான நிலை அங்கு நிலவியது அந்த சத்திய யுகத்தில். அதாவது இறைவனுக்கு சமனான நிலை. ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து இறைவனுக்கு சமனான நிலையில் இருந்து இறங்கி வந்து இந்த பாகத்தை நடிக்க ஆரம்பித்ததால் அப்போது 100% தூய்மையான நிலையில் வாழ்ந்தார்கள். அங்கே வாழும் மனிதர்கள் தெய்வீக குணங்களில் 100%மானவர்களாக காணப்பட்டதால் எந்தவித துன்பத்தையும் அனுபவம் செய்யவில்லை. தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது உயரத்தில் வேறுபட்டவர்களோ ஒளியுடம்பாகவோ காணப்படுவார்கள் என்று அர்த்தமில்லை. அதாவது தெய்வீக குணங்களில் 100% காணப்பட்டதால் அவர்களை தேவர்கள் என்று அழைப்போம். உலகமானது ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதை பிறந்து வளர்ந்து லக்ஷ்மி நாராயணனாக முடிசூடி சக்கரவர்த்தினியாக இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தார்கள். அப்போது மிருகங்கள், பறவைகள், இயற்கை அனைத்துமே அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் காணப்பட்டது. அத்துடன் எமது ஆத்மாவானது 100% தூய நிலையில் காணப்பட்டதால் புலனங்கங்களை வென்ற நிலையில் காணப்பட்டோம். அதாவது புலனங்கங்களுக்கு நாம் அதிபதியாக இருந்தோம். அத்துடன் இயற்கைக்கு கூட நாம் அதிபதியாக இருந்தோம். ஆகவே எந்தவித துன்பமும் இல்லாத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்தோம். அங்கே 16 சொர்க்க கலைகள் இருந்தது. கல்வியை கூட நாம் சிரமப்பட்டு கற்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. கலைகளாகவே பயின்றோம். அதாவது கட்டடக்கலை, சித்திரக்கலை, நடனக்கலை இவ்வாறான கலைகளை பயின்றோம். அத்துடன் நீதித்துறையோ வைத்தியத்துறையோ எதுவும் இருக்கவில்லை. அதாவது தவறு செய்பவர்கள் இல்லாததனால் நீதித்துறை இருக்கவில்லை. ஆத்மாவானது 100% தூய்மையான நிலையில் இருந்ததால் நோய் வர வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அதனால் வைத்தியத்துறையும் இருக்கவில்லை. ஆகவே 100% செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை முறை அங்கு காணப்பட்டது. ஒவ்வொருவரின் ஆயுட்காலமும் 150 வருடங்களாக காணப்பட்டது. ஆகவே 1250 வருடம் இந்த சத்திய யுகம்தான் ஆரம்பத்தில் இந்த உலகில் நிலவியது. இது வேறு ஒரு உலகம் அல்லது விண்ணில் இருந்தது என்று நாம் கூற முடியாது. இந்த உலகில் தான் இவை அனைத்தும் நடைபெறுகின்றது. ஆரம்பத்தில் 9 லட்சம் ஆத்மாக்கள் தான் பரந்தாமத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த சத்திய யுகத்தில் வாழ்ந்தார்கள். அத்துடன் அனைவரும் ஒரே நேரத்தில் இறங்கி வந்தார்கள் என்றும் இல்லை. அவர்கள் படிப்படியாக இறங்கி வந்து சத்திய யுக கடைசியில் அந்த 9 லட்சமான சனத்தொகையானது இரட்டிப்பாக மாறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சத்திய யுகம் முடிந்ததன் பின்னர்
திரேதாயுகமானது ஆரம்பிக்கின்றது. அங்கே சீதாராமரின் ஆட்சி காலம். சத்தியயுகத்தில் இருந்ததை போன்று ஒரே மொழி, ஒரே தர்மம், அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் என்று அழைப்போம். அதே தர்மம், அதே மொழி, ஒரே உலகமாக இருந்தது. திரேதாயுகத்திலும் கூட சிறிதளவு வேறுபாடு இருந்ததே தவிர முற்றுமுழுதாக அமைதி, சந்தோஷம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்த தேவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே சீதாராமனின் ஆட்சி காலம் நிலவியது. அதன் இறுதியில் பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் இறங்கி வந்து பல பிறவிகளை எடுப்பதன் மூலம் 330 மில்லியன், அதாவது 30 முக்கோடி தேவர்கள் என்று புராணங்களில் சொல்லப்படும் தேவர்கள், அவர்கள் அந்த திரேதாயுக இறுதியில் முற்றுமுழுதாக பிறவி எடுத்தார்கள். இத்துடன் அந்த 2 யுகங்களானது முடிவடைகிறது. 2500 வருடம். சத்திய யுகத்தில் ஒருவரின் பிறவி 8 பிறவிகளாகவும், திரேதாயுகத்தில் பிறவிகளின் எண்ணிக்கை 12ஆகவும் காணப்படும். அதாவது மொத்தமாக 20 பிறவிகள். இந்த உலக நாடக சக்கரத்தின் அரைவாசி கால பகுதியைத்தான் நாம் சொர்க்கம் என அழைப்போம். சத்திய யுகமும் திரேதாயுகமும் இணைந்த காலப்பகுதி, அதாவது சொர்க்கம் என்றும் பகல் என்றும் அழைப்போம். அதாவது பகல் என்னும் போது எந்தவித அறியாமை இருளும் இல்லாத காலப்பகுதி. மனிதர்கள் 100% வீணான எதிர்மறையானதை வெற்றி கொண்ட நிலையில் வாழ்ந்த காலப்பகுதி. இந்த 2 யுகங்களையும் இணைத்து தான் நாம் சொர்க்கம் என அழைப்போம். இது வேறு ஒரு உலகமோ வேறு விண்வெளியோ எதுவும் இல்லை. இந்த உலகில் தான் இந்த காலப்பகுதி நிலவியது. ஆகவே 100% ஆத்மாவானது வீணான எதிர்மறையானதை வெற்றி கொண்ட நிலையானது நிச்சயம் சாத்தியமான ஒரு விடயம். ஆம், சகோதரி அவர்கள் கூறினார்கள். இந்த காலச்சக்கரமானது 4 யுகங்களை கொண்டிருந்தாலும் முதல் யுகம் ஆரம்பமாகுவது சத்திய யுகத்தில், அடுத்து திரேதாயுகம். இப்பொழுது நாம் 2 யுகங்களை விரிவாக பார்த்தோம். ஆரம்பத்தில் ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு கீழிறங்கி வந்து சத்திய யுகத்தில் எமது பாகத்தை நடிக்கின்றோம். பின்னர் திரேதாயுகத்தை இப்பொழுது வந்தடைந்து விட்டோம். இப்பொழுது காலச்சக்கரத்தின் அரை பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து துவாபர யுகம் என கூறியிருந்தார்கள் ஏற்கனவே. இப்பொழுது நாம் எவ்வாறு துவாபர யுகம் ஆரம்பமாகின்றது, எவ்வாறு துவாபர யுகத்திலிருந்து நாம் கலியுகத்தில் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் சகோதரி அவர்கள் கூறியிருந்தார்கள் சத்திய யுகத்தில் நாம் 100% சந்தோஷமாக இருந்தோம் என்று. ஆனால் இப்பொழுது அந்த நிலை எமக்கு இல்லை என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம். சகோதரி அவர்கள் இப்பொழுது கூறிய விடயம் திரேதாயுகமும் சத்தியயுகமும். அவர்கள் கூறிய இந்த 2 யுகத்திலும் துன்பத்தை பற்றி எதுவுமே கூறவில்லை. நான் நினைக்கின்றேன் அந்த சுவாரஸ்யமான பகுதி அடுத்துதான் வரப்போகின்றது என்று. ஆம், இப்பொழுது துவாபர யுகம் எவ்வாறு ஆரம்பமாகி எவ்வாறு கலியுகத்தை நாம் வந்தடைந்திருக்கின்றோம், எங்கே எமது சந்தோஷம் தொலைந்து போனது, அதை பற்றி கூறுங்கள். நான் இப்போது சிறந்த ஒரு விடயத்தை நினைவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். ஏதாவது திரைப்படங்களோ அல்லது தொடர் நாடகங்களோ நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சந்தோஷமான குடும்பத்தை மாத்திரமே காட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் எமக்கு நிச்சயமாக சுவாரஸ்யம் என்பது இருக்காது. அதுபோல்தான், இடையில் வில்லன், அடுத்தது சோக காட்சி, இவ்வாறு மாறி மாறி பல காட்சிகளை அவர்கள் காண்பிக்கும் போதுதான் நமக்கு சுவாரஸ்யம் என்பது இருக்கும். அதே போல்தான் எமது உலக நாடக சக்கரத்திலும் நாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தோம். அரைவாசி காலப்பகுதி சொர்க்கமாக இருந்தது. அதன் பின்னர் திரேதாயுக முடிவில் ஆத்மாக்கள் பல பிறவிகள் எடுத்து வருகின்ற நிலையில் நான் முன்னர் கூறியதை போன்று எந்த ஒரு பொருளும் பழையதாகுவது நியதி. அந்த நீதியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அத்துடன் அது பல மாற்றங்களினூடாகத்தான் அந்த பழையதாகுவது என்பது இடம்பெறுகின்றது. அதுபோல்தான் எமது ஆத்மாவும் கூட பல பிறவிகள் எடுத்து வருவதால் அதன் உண்மையான 100% தூய்மையான நிலையிலிருந்து அது படிப்படியாக அந்த வீணான எதிர்மறையான ஆதிக்கத்தின் கீழ் வருகின்றது. அப்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அதுடன் சனத்தொகை அதிகரிக்கின்றது. இவ்வாறு பல விடயங்கள் ஏற்படுவதால் ஒன்றாக இருந்த ஒரே மொழி ஒரே தர்மத்தின் கீழ் இருந்த இந்த உலகமானது திரேதாயுக முடிவில் பிரிவடைய தொடங்குகின்றது. இப்போது பல சிற்றரசர்கள் உருவாகின்றார்கள். ஒரு உலகமாக இருந்தது பல கண்டங்களாக பிரிய ஆரம்பிக்கின்றது. அனைத்தும் இந்த துவாபர யுகத்தில் தான் இடம்பெறுகின்றது. சத்திய திரேதா யுகத்தில் தேவர்கள் என்று அழைக்கப்பட்ட மனிதர்கள் பின்னர் பிறவி எடுத்து துவாபர யுகத்திற்கு வருகையில் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள்.
அத்துடன் அவர்களது நிலை, அதாவது ஆத்மாவின் அந்த நிலையானது குறைவடைந்து தீய குணங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கின்றன. அப்போது தம்மிடம் இருந்த சந்தோஷம் மற்றும் செல்வ செழிப்பானது குறைவடைகையில் துன்பம் அதிகரிக்கின்றது என்ற பொழுது அனைவரும் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். அப்போதுதான் சத்திய திரேதா யுகங்களில் தேவர்களாக வாழ்ந்து பல பிறவிகள் எடுத்து துவாபர யுகத்திற்குள் வந்த மனிதர்கள் தம்மை இந்துக்கள் என அழைக்கின்றார்கள். அதாவது இந்து சமயம் எனப்படுவது வழிகாட்டி ஒருவர் இருந்து வழிநடத்தப்பட்ட சமயம் என்று நாம் கூறுவதில்லை. அந்த இந்து தர்மம் என்பது ஆதியில் உருவாக்கப்பட்டது என்று சொல்கின்றோம். அதாவது இந்துக்கள் என அழைக்கப்பட்டவர்கள் சத்திய திரேதா யுகங்களில் தேவர்களாக வாழ்ந்த மக்கள்தான். அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைத்து மேலான பரம்பொருளை லிங்க வடிவில் அமைத்து இந்த கலப்படமற்ற வழிபாட்டை நடாத்தினார்கள். அதன் மூலம் தமக்கு தாம் தொலைத்து விட்ட அன்பு, அமைதி, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என இறைவனை வழிபட ஆரம்பித்தார்கள். அதாவது மனிதர்களுக்கு தீய குணங்கள் ஏற்படுகின்றது, அத்துடன் விகாரங்கள் எனப்படுவது உருவாகின்றது. அதாவது விகாரங்கள் எனப்படுவது என்னவென்றால் எமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தீய குணங்கள், அதாவது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்னும் பிரதானமான தீய குணங்கள். இவையே மனிதருக்குள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தன. உண்மையில் ஆத்மாக்கள் 100% இந்த விகாரம் எனப்படும் தீய குணங்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். அதனால் 100% துன்பம் என்ற நிலை அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் துன்பத்தை அனுபவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவ்வாறு பிழையான நடத்தைகளுக்குள் செல்லும் மனிதர்களை வழிநடத்துவதற்காக பரந்தாமத்திலிருந்து சமய தூதுவர்கள் இறங்கி வருகின்றார்கள். அவர்களது ஆத்மாவானது இறைவனுடன் இருந்து மேன்மையான நிலையில் வருவதால் அவர்கள் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போதுதான் 4 பிரதான சமயங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதாவது 4 பிரதான தர்மங்கள். இந்து தர்மம் என்பது துவாபர யுகத்தில் ஆரம்பமாகின்றது. அதன் பிறகு அந்த சமய தலைவர்கள் வந்து தமது தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார்கள். இதில் முதலாவதாக சமய தூதுவரால் உருவாக்கப்பட்ட தர்மமானது யூத தர்மம் ஆகும். இதை ஆபிரகாம் என்பவர் வழிநடத்துகின்றார். அதனைத் தொடர்ந்து பௌத்த தர்மம் புத்தரால் வழிநடத்தப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ தர்மமானது இயேசு கிறிஸ்துவால் வழிநடத்தப்படுகின்றது. இறுதியாக இஸ்லாம் மதத்தினை முகமது நபி அவர்கள் வழிநடத்துகின்றார்கள். இவ்வாறு 4 மதங்கள் உருவாகுகின்றன. அவர்களை பின்பற்றும் மனிதர்களும் அந்த காலப்பகுதியில் துவாபர யுக காலப்பகுதியில் பிறவி எடுத்து அவர்கள் தமது தர்மத்திற்குரியவர்களாக வாழ்கின்றார்கள். அத்துடன் முனிவர்கள், நாயன்மார்கள் எல்லாம் இந்த காலப்பகுதியில் தான் உருவாகின்றார்கள். சமய நூல்கள், அதாவது முக்கியமாக மனிதர்களை சிறந்த வழியில் நடத்துவதற்காக இந்த சமய நூல்கள் எல்லாம் தோற்றம் பெறுகின்றன. ஆகவே துவாபர யுகத்தில் தான் பக்தி முதலாவதாக ஆரம்பமாகின்றது. பின்னர் 100% தாம் இழந்த அந்த அன்பு, அமைதி, சந்தோஷத்தை அடைவதற்காக மனிதர்கள் விக்கிரகங்கள் அமைத்து வழிபடுகின்றார்கள். உண்மையில் விக்கிரகங்கள் எனப்படுவது சத்திய திரேதா யுகங்களில் 100% தெய்வீக குணங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த தேவர்களுடையதுதான் இந்த விக்கிரகங்கள். இவ்வாறு வாழ்ந்த ஞாபகார்த்தத்தில் இந்து சமய மக்கள் துவாபர யுகத்தில் தேவர்களது விக்கிரகங்களை அமைத்து வழிபடுகின்றார்கள். இருந்த போதிலும் துவாபர யுகத்தில் வீடான எதிர்மறையான எண்ணங்கள் மனிதர்களை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தவில்லை, ஓரளவிற்குத்தான் கட்டுப்படுத்துகின்றது. பின்னர் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டு செல்கின்ற காலப்பகுதியில் துவாபர யுகத்தில் ஒரு மனிதன் 21 பிறவிகளை எடுப்பார் குறைந்தது. அதனைத் தொடர்ந்து மனிதர்கள் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு செல்கையில் கலியுகத்தை அடைகின்றனர். கலியுகம் என்பது 100% வீணான எதிர்மறையானவற்றிலிருந்து மட்டும்தான் எமது சந்தோஷத்தை அடைந்து விடலாம் என்ற ஒரு அறியாமை நிலவும் காலப்பகுதியாகும். அதாவது 100% இந்த காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இதன் மூலம் மாத்திரமே நாம் எமது சந்தோஷத்தை அடையலாம் என்று அறியாமை இருளில் வாழ்ந்து துன்பத்தை அனுபவிக்கும் இந்த காலப்பகுதியாகும். ஆகவே இந்த கலியுகமானது 100% துன்பத்தை வழங்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக தற்போது திகழ்கின்றது. அத்துடன் அளவுக்கு அதிகமான வன்முறை, கொலைகள், பல அநீதியான செயல்கள், ஆபத்துக்கள்
விபத்துக்கள், பல இயற்கை அனர்த்தங்கள் அனைத்தும் இடம்பெறும் காலப்பகுதி இந்த கலியுகமாகவே காணப்படுகின்றது. உண்மையில் சத்திய திரேதா யுகங்களில் இந்த உலகமானது சொர்க்கமாக இருக்கும்போது மனிதர்களின் கட்டுப்பாட்டில் தான் இயற்கையும் இருந்தது. ஆனால் தற்காலத்தில் இயற்கையானது பல இடையூறுகளை விளைவிக்கும் ஒன்றாக மாறுவதன் காரணத்தினால் மனிதர்கள் இயற்கையையும் வழிபட ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மனிதர்களே வழிபட ஆரம்பித்தார்கள். உண்மையில் ஆத்மாவின் உண்மையான நிலை, அதாவது 100% வீணான எதிர்மறையானவற்றை வெற்றி கொண்ட நிலையிலிருந்து கீழான நிலைக்கு இந்த ஆத்மா சென்றமையே இதற்கான காரணமாகும். உண்மையில் மனிதர்களை அல்லது இயற்கையை வழிபடுவது என்பது மிகவும் ஒரு துர்ப்பாக்கிய நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது ஆத்மாவின் உண்மையான தெய்வீக குணங்களின் பற்றாக்குறை, முற்றுமுழுதான பற்றாக்குறையே இந்த நிலைக்கு காரணமாகும். அதாவது கலியுகத்தில் இவ்வாறான துன்பங்களை மனிதர்கள் அனுபவித்து கொண்டிருப்பது இந்த அறியாமை இருள் மனிதர்களுக்குள் காணப்படுவதே ஆகும். ஆம் சகோதரி அவர்கள் இப்பொழுது இந்த காலச்சக்கரத்தின் இறுதியை நமக்கு கூறி முடித்து விட்டார். அதாவது சத்திய திரேதா யுகங்களை பார்த்தோம். இப்பொழுது துவாபர கலியுகத்தை நாம் அறிந்து கொண்டோம். இந்த கலியுகத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இது முற்றுமுழுதான தீய குணங்கள், அதாவது விகாரங்கள் நிறைந்த ராஜ்யமாக இருக்கின்றது. இங்கே துன்பம் மட்டும்தான் நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆரம்பத்தில், இந்த காலச்சக்கரத்தின் ஆரம்பத்தில், சத்திய யுகத்தில் இதற்கு எதிராக நாம் வாழ்ந்தோம். அதாவது 100% சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்பொழுது இறுதி யுகத்தில் நாம் 100% துன்பத்தில் இருக்கின்றோம். சகோதரி அவர்கள், நீங்கள் கூறுங்கள், மீண்டும் நாம் இந்த சத்தியுகத்தை எப்பொழுது அடைவோம்? அதாவது காலச்சக்கரத்தின் நியதி மீண்டும் அது சுழன்று கொண்டிருக்கும் என்று கூறியிருந்தீர்கள் ஆரம்பத்தில். இந்த கலியுகம் எவ்வாறு மீண்டும் சத்தியுகத்தை அடையப் போகின்றது? இது எவ்வாறு நிகழும் என்பதை பற்றி கூறுங்கள். எமக்கு தெரியும், கலியுகமானது தனது உச்சக்கட்ட நிலையை அடையும் போது, அதாவது அதர்மமானது தலைவிரித்தாடும் போது சத்தியமானது வெல்லும் தருணம் என்பது நிச்சயம் உண்டு. அதுதான் இறைவன் இந்த பூமியில் அவதரித்து மக்களை சிறப்பான வழியில் வழிநடத்தும் காலப்பகுதி. அதைத்தான் நாம் சங்கம யுகம் என அழைப்போம். அதாவது இந்த கலியுகத்திற்கும் 100% அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த அந்த சத்திய யுகத்திற்கும் இடைப்பட்ட அந்த மேன்மையான காலப்பகுதி தான் அந்த சங்கம யுகம் ஆகும். அதாவது அதை வைர யுகம் என்று அழைப்போம். அப்போதுதான் இறைவனின் அவதாரம் இந்த பூமியில் இடம்பெறுகின்றது. 5000 வருடம் கொண்ட இந்த காலச்சக்கரத்தில் ஒரு பிறவியில் மாத்திரம், அதாவது ஒரு யுகத்தில்தான் இறைவன் இந்த பூமிக்கு வருகின்றார். அப்போது மனிதர்களை சரியான வழியில் வழிநடத்துகின்றார். இறைவனின் அந்த மேலான வருகையினால், இறைவனின் வழிகாட்டலின்படி 100% தெய்வீக குணங்களை ஏற்றுக்கொண்டு யார் இறைவனின் வழிப்படி செல்கின்றார்களோ அவர்கள்தான் தமது வாழ்வை சிறந்த முறையில் மாற்றியமைத்து இந்த சத்திய யுகத்திற்குள் தேவர்களாக வந்து சேர்வார்கள். இதை நாம் விரிவாக சொல்ல போனால், உதாரணத்திற்கு இதை நாம் கல்ப விருட்சம் என்று அழைப்போம். உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த மரமானது தனது இறுதி நிலை, அதாவது வளர்ச்சி அடைந்து பெரிய பல பலன்களை எல்லாம் அழித்துவிட்டு அது ஒரு உக்கிய நிலையை அடைகின்றது, தனது இறுதி நிலையை அடைகின்றது என்றால், மீண்டும் நாம் அதே மரத்தை உருவாக்க வேண்டுமென்றால் எம்மால் அதன் விதையை இடுவதால் மாத்திரமே முடியும். ஆகவே இந்த மனித கல்ப விருட்சத்திற்கும் விதையாக இருக்க போகின்றவர் இறைவனே. கல்ப விருட்சத்தின் வேராக இருப்பவர்கள் இறைவனின் மேன்மையான வழிகாட்டலின்படி நடந்து கொள்பவர்கள் தான் அதன் வேராக இருப்பார்கள். உண்மையில் அமைதியின் பரிசு என்பது மறைமுகமானவர்களுக்குத்தான் கிடைக்கும். அதைத்தான் அந்த வேராக, இறைவனின் வேராக இருந்து இறைவனின் வழிப்படி நடப்பவர்கள் தான் அந்த பரிசை பெற்றுக்கொள்வார்கள். அந்த பரிசு தான் இந்த சொர்க்கம் என்ற பரிசு. அதைத்தான் இந்த கல்ப விருட்சத்தின் தண்டு, எந்த ஒரு கலப்படமுமற்ற வாழ்வு, இந்த சத்திய திரேதா யுகம். அதில் எந்த கிளைகளும் இல்லை. உலகம் ஒரே குடும்பமாக, ஒரே ராஜ்யத்தின் கீழ், ஒரே மொழி, ஒரே தர்மத்தின் கீழ் இருக்கின்றது. இங்கே வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாவின் நிலையைத்தான் மேன்மையான நிலை என்று அழைப்போம். அதாவது சதோ பிரதான், இந்த குணத்தை சதோ பிரதான் என்று அழைப்போம். அந்த ஆத்மாக்களுக்கு திரேதாயுகத்தில் சதோ குணம் எனும் மேன்மையான குணம் காணப்படும். அதனைத் தொடர்ந்து துவாபர யுகம் உருவாகுகையில்
பல கிளைகள் கொண்டதாக இந்த விருட்சம் வளர்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் அனைத்து தர்மங்களும் ஸ்தாபிக்கப்படும் வேளையில் கலப்படமற்றதாக காணப்படுகின்றது. ஆனால் தற்காலத்தில் பல பிரிவுகள், ஆத்மாக்களின் நிலை குறைவடைந்து செல்கையில் பல பிரிவுகள் ஏற்பட்டு உண்மையான தர்மத்தில் எந்த மனிதர்களும் தற்போது இல்லை, ஏதாவது கலப்படத்தோடு தான் காணப்படுகின்றார்கள். அவ்வாறான கலப்படத்தை நீக்கி புதிய விருட்சத்தை உருவாக்கும் வழிமுறைதான் இறைவன் காட்டும் வழியானது. அந்த விருட்சமானது முற்று முழுதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்றால், அதாவது இந்த உலகமானது முற்று முழுதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்றால் உலகமானது நிச்சயமாக தனது முடிவை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். தனது அழிவை நெருங்கிவிட்டது. அந்த அழிவுக்கு பிரதானமான காரணமாக இருக்க போகின்றவர்கள் 2 வல்லரசு நாடுகள். அதாவது 3ஆம் உலக மகா யுத்தமானது இடம்பெறுவதன் மூலம் இந்த உலகம் மாற்றியமைக்கப்படும். அத்துடன் 3ஆம் உலக மகா யுத்தம் மாத்திரம்தானா இந்த அழிவிற்கு காரணம் என்று கேட்டால் இல்லை. அத்துடன் இயற்கை அனர்த்தங்கள், உள்ளூர் கலவரங்கள் போன்றவையும் இடம்பெறும். இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறும் இடங்களில் உள்ளூர் கலவரங்கள் இருக்காது. உள்ளூர் கலவரங்கள் இடம்பெறும் இடங்களில் இயற்கை அனர்த்தங்கள் இருக்காது. ஆனால் எவ்வாறோ இந்த உலகமானது நிச்சயமாக புதிய உலகமாக மாற்றியமைக்கப்படும். ஆம், நிச்சயம் இந்த உலகமானது சத்தியுகமாக, அதாவது புது உலகமாக மாற்றி அமைக்கப்படும் என்று கூறினார்கள். அதற்கு பிரதானமான காரணியாக 2 நாடுகளின் யுத்தம் இருக்கும் என்றும் உள்நாட்டு குழப்பங்கள், இயற்கை அனர்த்தங்கள் போன்றவையும் காரணமாக இருக்கும் என்று கூறினார்கள். நாம் இந்த புதிய உலகத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன முயற்சியை செய்ய வேண்டும்? அதாவது நாம் எவ்வாறு தூய்மையாகி அந்த புதிய உலகத்திற்கு செல்லலாம்? அதாவது ஆத்மாக்களானது நிச்சயம் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் புதிய உலகத்திற்கு செல்ல முடியும். இப்பொழுது உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தாய் தனது குழந்தையை குளிக்க வரும்படி அழைக்கின்றார் என்று வைப்போம். ஆனால் அந்த குழந்தை முதலாவதாக வர மறுத்தால் அந்த தாய் மீண்டும் சொல்லி பார்ப்பார். மீண்டும் அந்த குழந்தை அவரிடம் செல்ல மறுத்தால் அந்த குழந்தைக்கு தண்டனை வழங்கியாவது அவரை அழைத்து சென்று சுத்தப்படுத்துவார். அதே போல்தான் கடவுளும் ஏதோ ஒரு வழிமுறையினூடாக, பல சமய ஸ்தாபகர்கள் சமய நூல்களின் வழிமுறையினூடாக எமக்கு பல விளக்கங்களை அளித்து விட்டார். நாம் எவ்வாறு சரியான வழியில் நடக்க வேண்டும், எவ்வாறு மேன்மையானவர்களாக மாற வேண்டும் என பல வழிமுறையினூடாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் நாம் அதன்படி நடக்காமல் வீணான எதிர்மறையானவற்றின் ஆதிக்கத்தின் கீழ் முற்றுமுழுதாக விகாரங்களிற்கு அடிமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் எம்மை எப்படியாவது இறைவன் தூய்மையாக்குவார். அதாவது ஒன்று பல வழிமுறைகளூடாக நமக்கு தேவையான ஞானத்தை வழங்குவார். அதன் சொற்படி நடந்து தூய்மையாகுபவர்கள் தண்டனையை அனுபவிக்க மாட்டார்கள். அதாவது நாம் 3வது பகுதியில் பார்த்தது போன்று பல பாவச்சுமைகள் எமது தலை மீது உள்ளன. அவற்றை நாம் இலகுவாக முடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனது தொடர்பானது நமக்கு நிச்சயம் அவசியம். ஆகவே இறைவனை தியானம் செய்வதன் மூலம் மாத்திரமே நாம் இந்த தூய்மையான நிலையை இலகுவாக அடையலாம். அத்துடன் புதிய உலகத்திற்கு இலகுவாக செல்லலாம். தண்டனையானது மிகவும் குறைக்கப்படும். ஆனால் வழிமுறைகள், அதாவது இறைவனின் வழிகாட்டலின்படி நடக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் தண்டனை மூலம்தான் எம்மை தூய்மைப்படுத்துவார். தண்டனையானது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு தற்காலத்தில் நாம் கடந்த கால பாவங்களின் விளைவுகளை இப்போது அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பிறவியோ அல்லது அடுத்த பிறவியோ எடுப்பதன் மூலம் சிறிது சிறிதாக அந்த பாவத்தின் விளைவை அனுபவிக்கலாம். ஆனால் இதுதான் கடைசி காலம் என்று சொல்லும்போது, இதுதான் கடைசி பிறவி என்று சொல்லும்போது அனைத்தும் சேர்ந்து ஒன்றாக வரும். உதாரணத்திற்கு சுனாமி ஏற்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவர் கால் உடைந்து அந்த அழுக்கு நீரில் கிடக்கின்றார். அப்போது பாம்பு ஒன்று வந்து கடிக்கின்றது. பார்க்க எவரும் பெறவில்லை. இது 3 மாதங்கள், 4 மாதங்கள், 6 மாதங்கள் இவ்வாறு தொடர்கின்றது என்று சொன்னால் அந்த வலியானது நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். நமக்கு தெரியும், ஜனவரியில் புதிய கணக்கை ஆரம்பிக்க வேண்டும், டிசம்பரில் பழைய கணக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எதுவும் கூற முடியாது.
நாம் அதை முடித்தே ஆக வேண்டும். அதுபோல்தான் இந்த இறுதி கால பகுதியில் யாருக்கும் நாம் பதில் கூற முடியாது, மற்றவர்களிலும் பழி போட முடியாது. எமது கணக்கை நாம் தீர்த்தே ஆக வேண்டும். ஆகவே எமது புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது, பாவம் செய்தால் பூச்சி புழுக்களில் தள்ளப்படுவோம் என்று. அதாவது மனிதரை சரியான வழியில் நடத்துவதற்கான ஒரு வழிமுறையைத்தான் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் எமது பாவங்களுக்கான, கடந்த கால பாவங்களுக்கான தண்டனைகளைத்தான் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. குறைந்த காலப்பகுதியில் நாம் அதிகளவு வருந்த நேரிடும், அதைத்தான் புராணங்கள் மிகவும் அழகாக வலியுறுத்தியுள்ளன. ஆகவே நாம் புதிய உலகிற்கு, அதாவது தூய்மையான நிலையில், தண்டனை எதையும் பெறாத நிலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எமது தொடர்பானது இந்த இறுதி பிறவியில் இறைவனுடன் இருக்குமானால் எம்மை இலகுவான முறையில் கரை சேர்க்க முடியும். ஆம், நாம் இன்று அறிந்த புதிய விடயம் என்னவென்றால், நிச்சயமாக நாம் செய்த செயலுக்கான விளைவை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாம் எதிர்காலத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றால் நம்முடைய பாவச் சுமைகளை முற்றாக நாம் அழித்து விட வேண்டும். அழித்து விடுவதற்கு நாம் நிச்சயமாக இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனை நினைப்பதால் மாத்திரம்தான் நம்முடைய பாவச் சுமைகள் அகன்று நாம் முற்று முழுதாக தூய்மையாகி புதிய உலகமான சத்திய யுகத்திற்கு செல்ல முடியும். அவ்வாறு நாம் முயற்சி செய்யாவிட்டால் நாம் தண்டனையின் மூலம் தூய்மையாகி நம்முடைய வீட்டிற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் இந்த காலச்சக்கரத்திற்குள் நுழைய வேண்டி இருக்கும். ஆகவே அனைவரும் அறிந்திருப்பீர்கள், நாம் நிச்சயமாக நாளாந்தம் ஒரு சிறிது நேரமாவது இறைவனை நினைத்து நம்முடைய பாவச் சுமைகளை அகற்றுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று. இதுதான் இன்றைய பகுதி. அடுத்த பகுதியில் இறைவனை நினைப்பதை பற்றியும் அதன் மூலம் எமக்கு என்னவெல்லாம் கிடைக்கின்றது என்பதை பற்றியும், நாளாந்த வாழ்வுடன் அது எவ்வாறு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை எம்முடன் இணைந்திருந்து எமக்கு பதில்களை கூறிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக்கொள்வோம். ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.